அன்பர்களுக்கு வணக்கம். சனி பெயர்ச்சி பலன்கள் காண்போம். அன்பர்களே, மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்குள் பிரவேசிக்கிறார். ஜென்ம ராசிக்குள் சனி பகவான் வருவதை பற்றி மீனராசி அன்பர்களுக்கு ஒரு விதமான பயம், குழப்பங்கள் அதிகமாகவே இருக்கும். சனி பெயர்ச்சி என்று கேட்டாலே அனைவருக்கும் ஒரு விதமாக கலக்கமாகத்தான் இருக்கும். ஆனால் சனி பெயர்ச்சி பற்றி பயம் கொள்ள தேவையே இல்லை. இந்த சனி பெயர்ச்சியில் 3 ராசிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்கும். மீனராசி, கடகராசி மற்றும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியால் பலவிதமான நன்மைகளும் இருக்கும். ஜென்ம ராசியிலேயே சனி வருவதால் மீனராசி அன்பர்களுக்கு சற்று இனம் தெரியாத கவலைகளும் மனப்பதட்டங்களும் இருந்து கொண்டே இருக்கும். மீன ராசியில் 3 நட்சத்திரங்கள், ஒன்று பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. இதில் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் மற்றும் கடக ராசியில் பூசம் நட்சத்திரத்தை கொண்ட அன்பர்களும், விருச்சிக ராசியில் அனுஷம் நட்சத்திரத்தை கொண்ட அன்பர்களுக்கும் அவர்களது திசையிருப்பு நாதனே சனி பகவானாகவே இருக்கிறார். அதனால் இவரது அதிபதியும் சனி பகவானே ஆவார். மீன ராசிக்குள் இந்த மாதம் 29ஆம் தேதி, அதாவது மார்ச் மாதம் 2025 29ஆம் தேதி சனி பகவான் மீனராசிக்குள் கும்பத்திலிருந்து மீனராசிக்குள் பிரவேசிக்கிறார். இதனால் என்னென்ன நன்மைகள், என்னென்ன பலன்கள் என்பது பற்றி பார்ப்போம். பொதுவாக இந்த நட்சத்திர அன்பர்களின் நாதன் சனி பகவானாகவே இருக்கும்போது குடும்பத்தில் பலவிதமான பிரச்சனைகளும் இருந்து கொண்டே இருக்கும். சனி திசையில் ஒரு குழந்தை பிறக்கும்போது அந்த குடும்பத்தில் பலவிதமான இன்னல்களும் இருந்திருக்கும். தாய் தந்தையர்களிடம் பிரச்சனைகள், குழந்தை கருவில் இருக்கும்போதே தாய் தந்தையரிடம் பிரிவு மற்றும் பலவிதமான பிரச்சனைகள், வியாபாரத்தில் பெரிய பெரிய சங்கடங்கள், இடம் மாற்றங்கள், தொழிலில் நஷ்டங்கள், இது போன்ற பலவிதமான பிரச்சனைகள், கடன் தொல்லைகள், குடும்பத்தில் உறவுகளிடம் பகை, இது போன்ற பலவிதமான பிரச்சனைகள் இந்த சனி திசையில் குழந்தை பிறக்கும்போது இருந்திருக்கும். அதுவும் உத்திரட்டாதி, அனுஷம், பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு இவை அதிகமாகவே இருக்கும். சனி திசையில் பிறக்கும் இவர்களது குடும்பத்தில் பலவிதமான இன்னல்களும் இருக்கும். ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை சனி திசையில் பிறந்தால் அதற்கு ஜாதகம் குறிக்கும் போது இவ்வளவு நாட்கள் சனி திசை 19 வருட சனி கழிந்த பின் இவ்வளவு நாள் மிச்சம் இருக்கும், அதன் பிறகு இன்ன திசை இருப்பு தொடங்கும் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் மிச்சம் இருக்கும் அந்த சனி திசை இருப்பில் படாத பாடு பட்டு விடுவார்கள். 19 வருட காலம் சனி திசை இருப்பின் அந்த குழந்தை பிறந்து 12 வயது வரைக்கும் பெற்றவர்கள் படாத பாடுபடுவார்கள். வீட்டில் நிம்மதி இல்லாமல் இருக்கும், வியாபாரத்தில் மந்த நிலை இருக்கும், கடன் தொல்லைகள் அதிகமாக இருக்கும், கணவன் மனைவி இடையே அன்பு இருக்காது, பிரிவு இருக்கும். இது போன்ற பலவிதமான தொல்லைகளும் இந்த சனி திசையில் இந்த குழந்தையால் பெற்றவர்கள் பாதிக்கப்படுவார்கள். ஆனால் சில குழந்தைகள் பிறக்கும்போது அந்த சனி திசை மிச்ச இருப்பு கொஞ்ச வருஷமாக இருப்பின் பிரச்சனை இல்லாமல் போகும். அதன் பின் அடுத்தடுத்து வரும் திசை இருப்பால் அவர்களது பலாபலன்கள் அனுசரித்து அவர்களது பலன்களும் மாறிவிடும். இந்த ஆண்டு சனி பெயர்ச்சி மீன ராசிக்கு கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு சனி பெயர்ச்சி உள்ளதால் என்ன பலன்கள் என்பது காண்போம். பொதுவாக
மீனராசி அன்பர்களும் கடகராசி அன்பர்களும் விருச்சிக ராசி அன்பர்களும் ஜலராசிகளே, மூவருக்கும் ஒரே குணத்தை கொண்டவர்களாகவே இருப்பார்கள். ஒற்றுமை இவர்களுக்குள் உண்டாகும். இவை மூன்றும் ஜலராசிகளே. மற்றும் சனி பகவானின் திசையிருப்பில் பிறந்தவர்கள். ஒற்றுமை அதிகமாகவே இருக்கும், குணங்களும் ஒரு போலவே இருக்கும். எவர் சொல்லையும் கேட்க மாட்டார்கள், மனம் போலவே நடந்து கொள்வார்கள், அன்புக்கு மட்டுமே கட்டுப்படுவார்கள். தடுமாற்றங்களும் அதிகமாகவே இருக்கும். வாழ்க்கை துணையால் என்றும் பிரச்சனை நிறைந்தவர்களாகவே இருப்பார்கள். இருதார யோகம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். பெண்கள் என்றால் கணவன் இருந்தாலும் பிற நண்பர்களின் அன்பை இரகசியமாக பெற்றிருப்பார்கள். பொருளாதார நிலையில் ஒரு சிலருக்கு உயர்ந்து காணப்பட்டாலும் மன நிம்மதி இருக்காது. குடும்பத்தில் பலவிதமான பிரச்சனைகளும் இருக்கும். ஒரு சிலருக்கு எவ்வளவு பணம் இருந்தாலும் அதிகமாக விரைய செலவுகளும் செய்து கொண்டே இருப்பார்கள். குடும்பத்தை விட அடுத்தவர்களிடம் அதிகமாக பாசம் காட்டுவார்கள். அவர்களுக்காக அதிகமாக செலவும் செய்ய தயங்க மாட்டார்கள். பிறருக்காக எதை வேண்டுமானாலும் செய்வார்கள். இவர்களுக்கு எப்போதும் மனக்குறைகள் இருந்து கொண்டே இருக்கும். இவர்களை யாராலும் திருத்தவும் முடியாது. சரி என்று சொல்வார்கள். ஆனால் எவர் சொல்லையும் கேட்காமல் பிறரது சொல்லுக்கு கட்டுப்பட்டு தேவையில்லாத பிரச்சனைகளை மாட்டிவிடுவார்கள். மீனராசி அன்பர்களை எடுத்துக்கொண்டால் அவர்களது குணம் இறைவனிடம் அதிகமாக பக்தி இருக்கும். ஆனால் ஏதாவது ஒன்று கிடைக்கவில்லை என்றால் அவர்களுக்கு மிகவும் வருத்தமாகவும் இருக்கும். அதை சாதிப்பது வரை அவர்கள் அடங்க மாட்டார்கள். ஆனால் குடும்பத்தில் பலவிதமான பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். மீனராசி அன்பர்களுக்கு பொதுவாக கணவன் மனைவி இடையே அன்பு என்றுமே நிலைத்து இருக்காது. அதிகமாக பிரிந்து போனவர்களே மீனராசியில் அதிகமாக இருப்பார்கள். கடன் தொல்லைகளும் அதிகமாகவே இருக்கும். பிறவியிலேயே இவர்களுக்கு தாய் தந்தையின் அன்பு அதிகமாக கிடைத்திருக்காது. அதனால் மிகவும் பாதிக்கப்பட்டவர்களாகவே இருப்பார்கள். பிறரின் அன்புக்காக அதிகமாக ஏங்குவார்கள். ஒரு சிலருக்கு பெரிய பெரிய பதவிகள் கிடைத்திருந்தாலும் மன நிம்மதி என்பது அவர்களுக்கு இருக்காது. கடினமான இருதயத்தை உடையவர்களாகவே இருப்பார்கள். எது நடந்தாலும் எனக்கு ஒன்றுமில்லை என்று சிலர் அவர்களது கிரகபலன்கள் அனுசரித்து நடந்து கொள்வார்கள். ஒரு சிலருக்கு தைரியம் அதிகமாக இருப்பது போல் காட்டிக்கொள்வார்கள். ஆனால் தைரியம் இல்லாதவர்களாகவே இந்த மீனராசிக்காரர்கள் இருப்பார்கள். எதையும் சிந்தித்து செயல்பட மாட்டார்கள். அவசர கதி அவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அவசரமாக திடீரென்று முடிவுகளை எடுப்பார்கள். அதனால் அவர்கள் மாட்டிக்கொண்டு முழிப்பார்கள். நிறைய பணம் அதிகமாக செலவுகள் செய்வார்கள். தேவையில்லாத கடன் பிரச்சனைகள் அவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். எவ்வளவு கடன் இருந்தாலும் அதை தீர்த்து விட்டாலும் மறுபடியும் கடன் வாங்கி கொண்டே இருப்பார்கள். இவர்களுக்கு சுவாசம் சம்பந்தமான பிரச்சனையும் வயிற்று சம்பந்தமான பிரச்சனையும் எப்போதும் அலட்டிக்கொண்டே இருக்கும். பொதுவாக இவர்களுக்கு திருமணம் விரைவிலேயே நடக்கும். அதுவும் காதல் திருமணம் என்றால் தோல்வியிலேயே முடியும். இருதார யோகம் கொண்டவர்களாகவே இருப்பார்கள். ஆண்கள் என்றால் மயக்கம் அதிகமாகவே கொண்டவர்களாக இருப்பார்கள். பிற பெண்களிடம் அதிகமாக தன்னுடைய கவர்ச்சியை காட்டுவார்கள். பிறரிடம் இனிமையாக பேசி தன்வசம் இழுப்பதை அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக செய்வார்கள். அவர்களது இனிமையான பேச்சால் அனைவரும் மகிழ்ந்து அவரிடம் வசமாக மாட்டிக்கொள்வார்கள். பண சம்பந்தமான பிரச்சனையில் நியாயமுள்ளவர்களாகவே இருப்பார்கள். கொடுக்கல் வாங்கல் அவர்களிடம் நியாயமுள்ளதாக இருக்கும். வாங்கினதை கொடுக்கும் குணமுடையவர்களாகவே இருப்பார்கள். நீதி நேர்மை அதிகமாகவே இருக்கும். கோபம் அதிகமாகவே உண்டாகும்.
திடீர் என்று கோபித்துக் கொள்வார்கள். இவர்களை சமாளிப்பது மிகவும் சிரமமான காரியமாகவே இருக்கும். குடும்பத்தில் கணவனிடமோ மனைவியிடமோ அன்பாக இருக்க நினைப்பார்கள். ஆனால் இவர்களால் அன்பாக இருக்க முடியாது. பிறரிடம் காட்டும் அன்பு இவர்கள் வீட்டில் உள்ளவர்களிடம் காண்பிக்க மாட்டார்கள். அதுபோன்ற பிள்ளைகளிடத்தும் இவர்கள் அதுபோலவே நடந்து கொள்வார்கள். கண்டிப்பும் கராரும் இவர்களிடம் அதிகமாக இருக்கும். சிறு விஷயம் என்றாலும் அழுகை சுலபமாக வரும். பிறரிடம் அன்புக்காக இவர்கள் ஏங்குவார்கள். ஆனால் இவர்களுக்கு அந்த அன்பு முழுமையாக கிடைக்காது. அடுத்தவர்களை அதிகமாக நம்பி ஏமாந்து போவார்கள். இவரை ஏமாற்றுவது மிகவும் சுலபமாக இருக்கும். வைராகிய புத்தி அதிகமாக இருக்காது. எவர் இவரை அசிங்கப்படுத்தினாலும் மனதை வலிக்க செய்தாலும் கொஞ்ச நாட்களில் அதை மறந்துவிட்டு அவரிடமே திரும்ப செல்வார்கள். ஒரு சிலர் வைராகியமாகவே இருந்து விடுவார்கள். பெரிய பெரிய பதவிகள் வகிப்பவர்களாகவே இவர்கள் இருப்பார்கள். பணப்புழக்கம் இவர்களிடம் அதிகமாக இருந்தாலும் விரய செலவுகள் இவர்களுக்கு அதிகமாகவே வரும். இந்த முறை இவர்களுக்கு என்ன பலன் என்பதை பார்ப்போம். மீன ராசி அன்பர்களுக்கு ஜென்ம ராசியிலேயே சனி பகவான் வருவதால், குழந்தை பிறக்கும் போதே அவர்கள் சனி திசையில் பிறந்ததால், இந்த ஜென்ம சனியில் வரும் சனி பெயர்ச்சியால் கவலைப்பட ஒன்றும் இல்லை. மீனராசி அன்பர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி மிகவும் சிறப்பு வாய்ந்த சனி பெயர்ச்சியாகவே இருக்கும். பட்ட கடன்கள் யாவும் தீரும். திடீரென்று அதிர்ஷ்ட காத்து அடிக்கும். செய்யும் தொழிலில் இவர்களுக்கு தனவிருத்தி உண்டாகும். புதிய தொழில்களில் ஈடுபட்டு வெற்றி காண்பார்கள். இவ்வளவு நாட்களாக, இவ்வளவு வருடங்களாக, பல ஏன் 60 வயது வரை காத்திருந்தும் கூடி நடக்காத காரியங்களும் நடக்கும் வாய்ப்பும் இவர்களுக்கு உண்டாகும். நினைப்பார்கள், குழந்தை முதல் இந்த நாள் வரை நான் பட்ட துயரம், நான் பட்ட கஷ்டங்கள், இது போன்ற கொடுமைகள் யாருக்கும் வரக்கூடாது. எல்லாராலும் நிந்திக்கப்பட்டும் அனைவரின் முன்னும் கேவலப்பட்டும் ஊர்விட்டும் அனைத்தையும் விட்டு அனைத்தையும் இழந்து நான் பட்ட கஷ்டம் யாருக்கும் வரக்கூடாது என்று மீனராசி அன்பர்கள் பலரும் புலம்புவதை நான் கேட்டிருக்கிறேன். சனி திசையில் பிறந்து குழந்தை வளர்ந்த பின், திருமணத்திற்கு பின் இவர்களுக்கு சுக்கிர திசையில் ஒரு யோகம் உண்டு. அந்த சுக்கிர பலனால் ஒரு சிலருக்கு பூமி, வாகனம், சொத்து, வேலைவாய்ப்பு, நல்ல தனவரவு, தொழில் முன்னேற்றம் இவையெல்லாம் இருந்திருக்கும். ஆனால் அந்த சுக்கிர பலன் முடிந்த பின் அவர்களுக்கு சந்திர திசை வரும்போது அனைத்தையும் அவர்கள் இழந்து விடுவார்கள். அந்த வகையில் நிறைய அன்பர்களுக்கு சுக்கிர திசை முடிந்து சந்திர திசையில் இவர்கள் அனைத்தையும் இழந்து, வீடு வாகனம் இழந்து, கணவன் மனைவி குழந்தைகள் இவர்களையெல்லாம் இழந்து பலவிதமான துன்பத்திற்கு ஆளாகி இருப்பார்கள். ஆனால் இந்த சனி பெயர்ச்சி அவர்களுக்கு இரண்டாவது ஒரு நற்பலனை அளிப்பதாக இருக்கும். நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கும். பிள்ளைகளால் அனுகூலமான பலன்களும் உண்டாகும். வெளிநாட்டு வரவு அவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும். வெளிநாட்டு தொடர்பு இருக்கும். ஒரு சிலருக்கு கடன் பிரச்சனை தீர திடீர் அதிர்ஷ்டங்களும் உண்டாகும். பரிசுகள் விடலாம். திடீரென்று வராத பணங்கள் வரலாம். எதிர்பார்த்த சொத்துக்கள் கிடைக்கலாம். ஒரு சிலருக்கு குழந்தை இல்லாதவர்கள், இந்த குழந்தையை நான் தத்தெடுக்கிறேன், என்னுடைய சொத்துக்கள் அனைத்தும் இந்த குழந்தைக்கு தான் என்று சொல்லும் அளவிற்கு திடீர் சொத்து வரவுகள் இவர்களுக்கு கிடைக்கும் விதமாகவும் பலவிதமான அதிர்ஷ்டங்கள் இந்த மீன ராசியில் உள்ள உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு கிடைக்கும். சனி திசையில் பிறந்து சனி முடிந்து மறுபடியும் மீன ராசிக்குள் இரண்டாவது சுற்றாக சனி பெயர்ச்சி நடக்கும்போது இந்த முறை கெடுபலன்கள் ஏதும் இல்லை.
நல்ல பலன்கள் மட்டுமே உண்டாகும். கர்மத்திற்கு தகுந்தாற்போல் சனி பகவான் அனைத்தையும் அளிப்பார் என்பார்கள். அதற்காக சனி பெயர்ச்சி நடக்கும்போது சனி பகவானை தேடி பிடித்து இதோ நான் வந்து விட்டேன் என்று அவர்களுக்கு முன்னால் போய் நிற்காமல் சிவபெருமானை வழிபடுவதும் ஆஞ்சநேயரை வழிபடுவதும் மற்றும் விநாயக பெருமானையும் ஐயப்பனையும் வழிபடுவதே மிகவும் சிறந்த பலனாகும். கடன் தொல்லைகள் அதிகமாக இருப்பின் கோவிலுக்கு செல்லும் போது இனிப்பான பூந்தி லட்டு வாங்கி கொண்டு அங்கு நீங்கள் இறைவனை கும்பிட்டு திரும்ப வரும்போது அனைவருக்கும் சிறிது சிறிது கொடுத்து வந்தால் அவர்களது வாயில் இந்த இனிப்பு படும்போது உங்களது கர்மதோஷங்கள் விலகுவதுடன் உங்களுக்கு நற்பலன்களும் கிடைக்கும். அந்த வகையில் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி மிகவும் பலன் நிறைந்ததாகவும் இருக்கும். எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றியாகவும் இருக்கும். கிடைக்காத வேலைவாய்ப்பு கிடைக்கும். வெளியூரில் சென்று தொழில் தொடங்க யோசனை இருப்பவர்களுக்கும் வெளிநாட்டில் குழந்தைகள் படிக்க வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கும் திருமண தடை குழந்தைகளுக்கோ அல்லது உங்களுக்கோ திருமண தடைகள் இருந்து அது நடக்காமல் இருப்பவர்களுக்கோ அல்லது காதல் கைகூடாமல் இருப்பவர்களுக்கோ முதல் தாரத்தை இழந்து இரண்டாவது திருமணம் வேண்டும் என்று காத்திருப்பவர்களுக்கும் மற்றும் பொருளாதார நிலையிலும் மற்றும் தொழிலிலும் அனைத்து காரியங்களிலும் உங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியால் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பது நிச்சயம். அதற்கான வழிமுறைகளுக்காக நீங்கள் சனி பகவானை தேடி செல்ல வேண்டியதில்லை. சிலர் சனி பெயர்ச்சி அன்று சனி பகவானுக்கு அர்ச்சனை மற்றும் செய்து வழிபடுவார்கள். என்னை பொறுத்தமட்டில் சனி பகவானுக்கு செய்வதை விட நாகதோஷங்கள் மற்றும் சர்ப்பதோஷங்கள் இவை யாவும் இருந்தாலும் என்ன பிரச்சனை இருந்தாலும் சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் முதலில் விநாயகப் பெருமானுக்கு பால் மற்றும் தேன், அடுத்தது அம்பாளுக்கு பால் மற்றும் தேன், சிவபெருமானுக்கும் பால் மற்றும் தேனை அபிஷேகமாக கொடுத்து வந்தால் நிச்சயமாக உங்களுக்கு ராகுகேது பிரச்சனை என்றாலும் சரி, சர்ப்பதோஷம் என்றாலும் சரி, கெட்ட கனவுகள் காண்பது என்றாலும் சரி, இவை யாவும் உங்களுக்கு நீங்குவதுடன் அபிஷேகம் கொடுத்த பின் வெளியில் வரும்போது இந்த இனிப்பான பூந்தி லட்டுவை நீங்கள் அனைவருக்கும் வழங்கி வந்தால் நிச்சயமாக உங்களுக்கு இவை செய்ய வேண்டிய நாள் திங்கட்கிழமை அன்று சோமவாரத்தில் மட்டுமே இந்த பரிகாரத்தை செய்து வந்தால் நிச்சயமாக உங்களுக்கு அதற்குரிய பலன்களும் கிடைக்கும். மீனராசி அன்பர்களுக்கு இது ஒரு பொன்னான காலம். தொட்டது துலங்கும். எதிர்பார்ப்புகள் யாவும் நடக்கும். இதுவரைக்கும் நடக்காத காரியங்கள் யாவும் நடக்கும். நீங்கள் நினைத்தது போல் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். உங்களது கர்ம பலனிற்கு தக்கவாறு சனி பகவானும் உங்களுக்கு அனைத்தையும் வாரி வழங்குவார். அடுத்தது கடகராசி அன்பர்களே, உங்களது குணமும் குடும்பத்தை விட பிறரிடம்தான் நீங்கள் அதிகமாக அனைத்தையும் எதிர்பார்ப்பீர்கள். அதுவும் பூசம் நட்சத்திரம் என்றால் சொல்லவும் வேண்டாம். கணவனிடமோ மனைவியிடமோ காண்பிக்காத அன்பை பிறரிடம் காண்பிப்பீர்கள். அதுதான் இந்த நட்சத்திரத்தின் பலன். கலைத்துறையில் சிறந்து விளங்குவீர்கள். பலவிதமான திறமைகள் உங்களுக்கு உண்டாகும். பொருளாதார நிலையில் என்றுமே உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகமாகவே இருக்கும். ஆனால் ஒரு பைசா கூட கையில் இருக்காது. அனைத்தையும் அடுத்தவர்கள் உங்களை ஏமாற்றி வாங்கி கொண்டே இருப்பார்கள். அடுத்தவர்களின் அன்பிற்காக நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்வீர்கள். இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு எப்போதுமே சுவாச பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். சிறுநீர் உபாதைகளும், ஆண்கள் என்றால் அவர்களுக்கு சிறுநீர் உபாதைகளும் இருக்கும். பெண்கள் என்றால் உதரம் சம்பந்தமான பிரச்சனைகளும் மூச்சு பிரச்சனை சம்பந்தமாகவும் இருக்கும். இவர்களும் சனியின் ஆதிக்கத்தை பெற்றவர்களே. நட்சத்திரநாதன் சனி பகவான் என்பதால் இவர்களுக்கு பிறந்தபோது இவர்களால் தாய் தந்தையர்கள் மிகவும் கவலையடைந்தவர்களாகவே இருப்பார்கள்.
சிறுவயதில் அவர்கள் அதிகமாக துன்பத்தையும் அடைந்திருப்பார்கள். ஒரு சிலருக்கு பணம் இருந்தாலும் இந்த குழந்தை மாற்றாந்தாயிடமோ அல்லது பிறரிடமோ வளரக்கூடிய சூழ்நிலையும் உருவாகி இருக்கும். சிறு வயது முதலே மிகுந்த துன்பத்திற்கு ஆளாகி இருப்பார்கள். திருமணத்திற்கு பின்புதான் இவர்களுக்கு அனைத்தும் சாதகமான பலனாகவே இருக்கும். ஆண்கள் என்றால் பலவிதமான பிரச்சனைகளில் ஈடுபடுவார்கள். அவர்களது குணம் அவ்வளவு சரிவர இருக்காது. பெண்களிடம் அதிக மயக்கம் கொண்டவர்களாகவே இருப்பார்கள். இவர்களை சமாளிப்பது மிகவும் சிரமம். கடுமையான வார்த்தைகளால் அனைவரையும் இவர்கள் திட்டிவிடுவார்கள். அன்பு அதிகமாக இருக்கும், ஆனால் வீட்டில் அனைவரிடமும் அதை காண்பிக்க மாட்டார்கள். தாயாரிடம் இவர்களுக்கு அன்பும் பாசமும் அதிகமாகவே இருக்கும். சுயநலவாதிகளாகவே இருப்பார்கள். எதை செய்தாலும் அதில் ஒரு சுயநலம் இவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். தன்னை அலங்கரிப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொண்டவர்களாகவே இருப்பார்கள். இவர்கள் அழகுக்காக எதை வேண்டுமானாலும் செய்வார்கள். பெண்கள் என்றாலும் சரி, ஆண்கள் என்றாலும் சரி. அழகு கலை நிபுணர் மற்றும் கலைத்துறையில், எழுத்துத்துறையில் பலவிதமான திறமைகள் இவர்களிடம் அதிகமாகவே இருக்கும். உயர்ந்த பதவிகள் வகிப்பவர்களாகவே இருப்பார்கள். போட்டியும் சற்று பொறாமை குணமும் இவர்களிடம் சற்று அதிகமாகவே இருக்கும். பணப்புழக்கம் தாராளமாக இருந்தாலும் அதை குடும்பத்திற்காக செலவு செய்ய யோசிப்பார்கள். ஆனால் விரய செலவுகளும் அதிகமாகவே செய்வார்கள். திடீர் என்று பயணங்களால் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். வீட்டில் இருப்பதை விட வெளியில் பிறருடன் இனிமையாக இருப்பதை மட்டுமே இவர்கள் விரும்புவார்கள். இவர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவே இருக்கும். அவர்கள் 50 வயதுக்கு மேல் இவர்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவே இருக்கும். சிறு வயது முதல் இவர்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த சனிப்பெயர்ச்சி இவர்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் பேரதிர்ஷ்டத்தையும் தருவதாகவே இருக்கும். கலைத்துறையில் புதிய புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும். புதிய தலைமை பொறுப்புகள் கிடைக்கும். அரசியலில் இவர்களுக்கு எதிர்பார்த்தபடி அனைத்தும் சாதகமாகவே இருக்கும். வராத சொத்துக்கள் வரும். நடக்காத காரியங்கள் யாவும் இனிதே நிறைவேறும். தடைப்பட்டது யாவும் நிறைவேறும். இதுவரை அன்பு கிடைக்கவில்லையே என்று ஏங்கி தவிப்பவர்களுக்கும் மனைவியின் அன்போ அல்லது பிள்ளைகளின் அன்போ அல்லது அவர்கள் எதிர்பார்க்கும் அன்பு இவர்களுக்கு கிடைக்கும். இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் அனைத்து காரியங்களும் இவர்களுக்கு சாதகமாக அமையும் விதமாகவே இருக்கும். திடீர் அதிர்ஷ்டங்களும் சொத்து வாங்கவோ, பூமி வாங்கவோ, புதிய வாகனம் வாங்கவோ, வீடு கட்டவோ அல்லது தொழிலில் முன்னேற்றம் காணவோ இதுபோன்ற பலன்கள் யாவும் இவர்களுக்கு இருக்கும். முருகனின் அருள் இவர்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவே இருக்கும். இவர்களது முன்னேற்றத்திற்காக முருகனை கெட்டியாக பிடித்து கொள்வதும், முருகனின் திருமந்திரத்தை சொல்வதும் அல்லது படிக்க தெரியாவிட்டால் அதை காதால் கேட்பதும், முருகப்பெருமானிடம் கொண்ட பக்தி அதிகமாக்குவதும் செய்தால் இவர்களுக்கு அனைத்தும் சாதகமான பலன்களும், தொட்டது துலங்கும், நினைத்தது நிறைவேறும், ஆசைப்பட்டது கிடைக்கும், எண்ணங்களும் ஆசைகளும் நிறைவேறும், தடைப்பட்ட காரியங்கள் யாவும் இனிதே நடக்கும் விதமாக சிறப்பு வாய்ந்ததாகவே இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் இவர்களுக்கு இருக்கும். சிறு சிறு உடல் உபாதைகள் இருந்தாலும் அது அழகாக இவர்களுக்கு மாறிவிடும். வீட்டில் இவர்கள் எதிர்பாரா விதமாக இவர்களுக்கு பலவிதமான நல்ல காரியங்களும் நடக்கும். வராத சொத்துக்களும் இவர்களுக்கு வந்து சேரும். பணப்புழக்கங்களும் அதிகமாக இருக்கும். தொழிலில் புதிய முயற்சியை கண்டு வெற்றி பெறுவார்கள். வெளிநாடு பயணங்களும் வெளியூர் பயணங்களும் தனவரவும் அதிகமாக இருக்கும். இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் கடகராசி அன்பர்களுக்கும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவே பலன் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி காலம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும்.
அவர்கள் நினைத்த காரியங்கள் யாவும் நடக்கும். இவர்களுக்கும் இது போன்ற பலவிதமான பிரச்சனைகளை சந்தித்து வந்திருப்பார்கள். கணவன் மனைவியிடையே என்றும் ஒற்றுமை இருக்கவே இருக்காது. பிள்ளைகளிடமிருந்தும் இவர்கள் அதிகமாக அன்பை பொழிந்தாலும் அந்த அன்பு இவர்களுக்கு பரிபூர்ணமாகவே கிடைக்காது. இந்த நட்சத்திர அன்பர்கள், அதாவது விருச்சிக ராசியில் அனுஷம் நட்சத்திர அன்பர்களுக்கு எப்போதுமே துக்கம் மனதிற்கு தளம் கட்டி கொண்டே இருக்கும். அவர்கள் அதிகமாக வேதனைப்பட்டு கொண்டே இருப்பார்கள். திருமணத்திற்கு பின் கணவனால் அல்லது மனைவியால் மிகவும் பாதிக்கப்பட்டவர்களாகவே இருப்பார்கள். கணவனுக்கு நல்ல வேலை என்றாலும் மனைவிக்கு அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் குடும்பத்தில் மிகவும் சிக்கலாகவே அவர்களுக்கு இருக்கும். வீட்டில் வேலைக்காரியாகவோ அல்லது கணவனின் அன்பு பரிபூர்ணமாக கிடைக்காமலோ மிகவும் பாதிக்கப்பட்டவர்களாகவே இருப்பார்கள். பிறரது அன்புக்காக அவர்கள் ஏங்குவார்கள். ஆண்கள் என்றால் மனைவியின் அன்பு அவர்களுக்கு பரிபூர்ணமாகவே கிடைக்காது. நல்ல வேலை வாய்ப்பும் பொருளாதார நிலையும் நன்றாக இருந்தால் கூடியும் இவர்களுக்கு என்றுமே குடும்பத்தில் மனக்குறைகள் இருந்து கொண்டே இருக்கும். நினைத்த காரியங்கள் யாவும் இவர்களுக்கு வெற்றியாகும். ஆனால் பெண்கள் ஆடம்பர செலவுகள் செய்வதில் மிகவும் விருப்பம் கொண்டவர்களாகவே இருப்பார்கள். தன்னை அலங்கரிப்பதிலும் இவர்கள் விருப்பம் கொண்டவர்களாகவே இருப்பார்கள். ஆண்கள் என்றால் கலைத்துறையிலும் கட்டிடத்துறையிலும் மற்றும் வாகனம் சம்பந்தமான தொழில்களிலெல்லாம் இவர்களுக்கு அதிகமான தனலாபம் உண்டாகும். அதுபோன்ற தொழிலையே இவர்கள் அதிகமாக விரும்புவார்கள். வாகன விரும்பிகளாகவே இருப்பார்கள். ஒரு சிலர் வாகனத்தையே தொழிலாக கொண்டவர்களாக இருப்பார்கள். கட்டிட கலைஞர்களாக இருப்பார்கள். கலையில் சிறந்து விளங்குவார்கள். பலவிதமான திறமைகள் இருந்தும் இவர்களது திறமைகள் இவர்களுக்கு வெளிப்படாமல் போகும். குடும்பத்தில் இவர்கள் மிகவும் சிரமப்பட்டுதான் இவர்கள் வாழ்ந்திருப்பார்கள். குடும்பத்தில் பலவிதமான இன்னல்களையும் அனுபவித்திருப்பார்கள். ஒரு சிலருக்கு அதிகமாக பணம் இருந்தாலும் அவர்களுக்கு அன்பு பாசம் கிடைக்காமல் தான் இருக்கும். இந்த சனிப்பெயர்ச்சி காலத்தில் இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு மீனராசிக்கும் கடகராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் அதிலும் பொதுவாக உத்திரட்டாதி நட்சத்திரம் பூஷ நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் அன்பர்களுக்கு சிறப்பு வாய்ந்த நாளாகவும் இருக்கும். எண்ணங்கள் யாவும் நிறைவேறும். எதிர்பார்ப்புகள் யாவும் நடக்கும். இரண்டாவது திருமணம் அல்லது தடைபெற்ற திருமணம், காதல் திருமணம், புதிய வீடு வாங்குதல், பூமி வாங்குதல், வாகனங்கள் வாங்குதல், தொழிலிற்காக வெளிநாடு வெளியூர் செல்லுதல், படிப்பிற்காக வெளிநாடு செல்லுதல் மற்றும் சொத்து தர்க்கங்கள் இவை எல்லாமே சாதகமான பலனை அளிக்கும். மாமன் மைத்துனர் உறவு முறையில் இருந்து வந்த பிணக்கங்கள் மாறி இணக்கங்கள் ஆகும். பிரிந்து போனவர்களும் ஒன்று கூடுவார்கள். பணப்புழக்கங்கள் தாராளமாக இருக்கும். எதிர்பார்த்த வரவுகளும் உண்டாகும். ஒரு சிலருக்கு பூமி லாபம் அதிகமாகவே இருக்கும். தொழில் அதிகமாகவே இருக்கும். தொழிலில் தனவரவு அதிகமாகவே இருக்கும். பயணங்களால் மிகவும் மகிழ்ச்சி காணும் இந்த அன்பர்களுக்கு இந்த பயணங்களால் பலவிதமான அனுகூலமும் வெற்றியும் உண்டாகும். அனைத்து காரியங்களும் சாதகமாகவே இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்கள் சிவபெருமானை வழிபடுவதும் அம்பாளை வழிபடுவதும் இவர்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவே இருக்கும். எடுத்த காரியங்கள் யாவும் வெற்றியாக முடித்து பாராட்டுகள் பெறுவீர்கள். இந்த சனிப்பெயர்ச்சி காலத்தில் இந்த மீனம் கடகம் விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு இடம் மாற்றம், பொருளாதார வசதி மற்றும் திடீர் வரவு செலவுகள், திடீரென்று சுப பேச்சுவார்த்தைகள், நடக்காத காரியங்கள் நடப்பதும், திருமணங்கள் கைகூடுவதும், வேலை வாய்ப்பிற்காக வெளிநாடு செல்வதும், ஆசைப்பட்டது கிடைக்கும் விதமாகவும் தொழிலில் வளர்ச்சியும் கிடைக்கும். நாட்பட்ட காரியத்தை நன்றாக செய்து முடிப்பீர்கள். இதுவரை அனைவராலும் வெறுக்கப்பட்டவர்களாக இருந்த உங்களுக்கு அன்பும் பாசமும் கிடைக்கும். நல்ல பெயர்களும் கிடைக்கும். கெட்ட பெயர்களும் சில பிரச்சனைகளும் இருந்திருக்கும். உங்களுக்கு இவனால் எதுவும் செய்ய முடியாது, இவனால் ஒன்றுக்கும் உதவாது, இவன் எது செய்தாலும் சரிப்பட்டு வராது, எப்பவுமே இவன் இப்படித்தான், இவனால் முன்னேற முடியாது என்று சொல்லி உங்களை ஒதுக்கி வைத்திருக்கும்
உங்களது உறவினர்களோ மற்றவர்களோ அவர்கள் உங்களது வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படும் விதமாக தனவரவு நன்றாகவும் இருக்கும். தொழில் வளர்ச்சியும் நன்றாக இருக்கும். தொட்டது துலங்கும். அதிர்ஷ்டங்கள் அதிகமாகும். பேரதிர்ஷ்டம் வரும் என்றே சொல்லலாம். ஒரு சிலருக்கு பெண்கள் வழி ஆதாயம் அதிகமாகவே கிடைக்கும். ஒரு சிலருக்கு திடீர் தனவரவு உண்டாகும். ஒரு சிலருக்கு வராத சொத்து வரும், வராத பணம் வரும். ஒரு சிலருக்கு வெளிநாடு உறவு முறை மூலம் எதிர்பார்த்த சொத்துக்கள் கிடைக்கும். அனைத்தும் சாதகமான பலன் இந்த சனி பெயர்ச்சியில் உங்களுக்கு கிடைக்கும். இறைவனின் அருளும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் விதமாக மனதில் ஏற்பட்ட காயங்களும் மாறும். மனதிற்கு நிம்மதி பிறக்கும். இந்த சனி பெயர்ச்சி காலத்தில் இறைவனை நன்றாக கெட்டியாக பிடித்து கொள்வது உங்களுக்கு நல்லது செய்யும். அடிக்கடி கோவிலுக்கு சென்று இனிப்பு பூந்தி வழங்குவது உங்களுக்கு மிகவும் நல்லது செய்யும். கடன் தொல்லைகள் தீரும். அபிஷேக பொருளாக சனி பெயர்ச்சி காலத்தில் நீங்கள் சிவபெருமானுக்கு பிரதோஷம் நாளும் அன்றும் திங்கட்கிழமை வரும்போது அபிஷேகத்திற்கு தேனும் பாலும் கொடுத்து வந்தால் நிச்சயமாக உங்களது குடும்பத்தில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். பிள்ளைகளுக்கும் கணவன் மனைவிக்கும் வீட்டில் பெரியவர்களுக்கும் மற்றும் உங்களது குடும்பத்தில் உள்ள அனைவர்களுக்கும் நற்பலன்கள் கிடைக்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமையட்டும். இறைவனின் அருளால் சர்வ ஐஸ்வர்யங்களும் இல்லத்தில் நிறையட்டும். எனக்கு நீங்கள் அளித்து வந்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கு மிக்க மிக்க நன்றி அன்பர்களே. இது போன்ற ஆன்மீக பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி அன்பர்களே.